பருத்தி காய் இங்கே பாருங்கள், வெளிப்பருத்தி காய் இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்து பருப்பு போட்டு ஆக்கி சாப்பிட்டிங்கன்னா இலகு பேதியாகும், உடம்பு கலகலன்னு இருக்கும், வாயு களைஞ்சிரும். வாயுவுக்கு சிறப்பான மருந்து இது. இது உள்ளே இருக்கக்கூடியது பருப்பு போட்டு ஆக்கி சாப்பிட்லாம். அடுத்து இங்கே பாருங்கள், அந்த வேலிப்பருத்தியை காட்டுறேன். இதெல்லாம் வேலிப்பருத்தி. இந்த வேலிப்பருத்திக்கு பேர் உத்தாமணின்னு பேர். சரி, ஒரு மனுஷனுக்கு ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இதோடைய புள்ள நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வேலிப்பருத்தி எடுத்துக்கோங்க. இந்த வேலிப்பருத்தி சாறும் 10 மில்லி சாறு, 30 கிராம் வெண்ணெய், பசு வெண்ணெய் 30 கிராம், இதோடைய சாறு 10 சொட்டு. இதை வாரத்தில் ஒரு நாள் 7 வாரம் கொடுத்துட்டிங்கன்னா ஞாபக சக்தி அவங்களுக்கு இன்னும் நின்றும். வேலிப்பருத்திங்க இது ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய எந்த நோயும், இந்த நோய் அந்த நோயெல்லாம் கணக்கு வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் பரவாயில்ல, இந்த சாறை எடுத்து மிளகுல ஊற வைங்க, காய வைங்க, திருப்பி சாறை எடுங்க. அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி சாறை விடுங்க, காய வைங்க. இப்படி 3 ட்ரிப்பு செஞ்சுக்கோங்க. 5 ட்ரிப்பு வரையும் செய்யலாம். உங்களால் 5 ட்ரிப்பு செய்ய முடியலன்னா 3 ட்ரிப்பாக செஞ்சுருங்க. செஞ்சுட்டு அதை எழுதி வச்சுங்க. கெற்ப மிளகு சூரணம். கெற்ப மிளகு சூரணத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அள்ளு மாந்தம், பெரும் மாந்தம், பொறி மாந்தம், இப்படி 18 மாந்தத்தையும் போக்கக்கூடிய எளிய மருந்து. அள்ளு மாந்தங்கிறது இந்த லாபு குழியாயிரும், உடம்பில் நீளம் படிய ஆரம்பிக்கும், ஹார்ட்டில் ஓட்ட விடுவ ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட பெரிய நோய், குழந்தைக்கு வரக்கூடிய பெரிய நோயை போக்கக்கூடியதுங்க இந்த வேலிப்பருத்தி. எல்லாமே வேலிப்பருத்தி தாங்க. இங்கே பாருங்கள், வேலிப்பருத்தி அப்படின்னு.